ஹாய், வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோ என்னத்துக்குன்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னென்னு சொன்னால், ஒருத்திக்கு ஒருவன் சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் 60 வருஷத்துக்கு முடிஞ்சு என்று சொல்லி இப்போ கிட்டத்தில் ஒரு டிபேட் ஒன்று போச்சு. அது சேனலோட பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் டிபேட் ஒன்று போச்சு. அதை பார்த்தேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளை உண்டு, அதை பற்றி சொல்கிறாங்க. இதில் என்ன கருத்து என்னென்னு சொன்னால், ஒருத்திக்கு ஒருவன் தான்ன்றது யாருக்கு என்ன தெரியுமோ தெரியாது. நீங்கள் உங்களோட இடத்துல பார்க்கும்போது ஒரு அழகாக தான் இருக்குது. ஒருத்திக்கு ஒருவன் சொல்கிறது உங்களுக்கு தப்பாக தான் தெரியுது. என்ற இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தப்பாக தான் தெரியுது. ஆனால் அதில் விளைவுன்னு தெரியும் உங்களுக்கு தெரியுமா யாருக்காவது? நான் வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கேன். இந்த நாட்டு கலாச்சாரத்துக்கு ஒருத்திக்கு ஒருவன் இல்லாதால் இப்போ ரீசெண்டாக தான் ஒருவன் காய்ச்சினான். அவங்களோட அம்மாவுக்கு 3 பிள்ளைகளாம். இவன் கடைசிப்படியே அவனோட அப்பா அவன் வயிற்றில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விட்டுட்டு போய்த்தான். சரியா? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒருத்திக்கு ஒருவன் சொல்கிறது தவறுன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த படியனுக்கு இப்போ 29 வயசு. அந்த 29 வயசுக்கு தகப்பன்ற ஒரு அனுபவம் அவனுக்கு கிடையாது. புரியுதா? தகப்பன்ற ஸ்தானத்தில் இன்னொரு வந்தால் கூட, சரியா, வந்தால் கூட எப்பயுமே தண்டை குஞ்சத்தான் அந்த கோழியோ சரி எந்த பறவை தண்டை குஞ்சத்தை அணைக்கும். மற்றபடி ஒரு பெத்தவண்ட குஞ்சு நம்மளோட சேர்த்து அடக்க முடியாது, அடக்காது. ஏன்னா அதுக்கு இருக்கிற அறிவுக்கே தெரியும் இது நம்மட புள்ள. ரைட்டா? அப்படித்தான் எல்லா உயிரினமும் இருக்குது. ஆனால் இவ்வளவு ஆற்றல் நிறைந்த ஒரு மனுஷனுக்கு அந்த அறிவு இல்லாமல் இன்றைக்கு நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. ரைட்டா? நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த பூமியில் மனுஷனை படைக்கும்போது இறைவன் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு மதங்களை வச்சு திருப்பாங்க. ஆனால் மெய்யான கடவுள் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், நான் படைக்கும்போது ஆணும் பெண்ணாவை தான் நான் படைச்சேன் அவங்கள. சரியா? ஆணும் பெண்ணாவை தான் படைச்சினான். அதுபோல் உங்களை நான் ஒருவனுக்கு கல்யாணம் முடிச்சு தரத்துக்கு இருக்கும்போது அவன் அவனோட தாயையும் தகப்பனையும் விட்டு அவன் மனைவியோட சேர்ந்திருப்பான். அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு மாமிசம் இல்லை, ஒரே மாமிசமாக இருப்பாங்க என்று சொல்லி படைச்சவர் சொல்கிறாரு. நான் ஆதி மூலமான அப்படித்தான் படைச்சினான். அதே மாதிரி அதே ஒரு பானசனை திரும்ப சொல்கிறாரு, நான் சேர்த்து வைத்ததை மனுஷன் பிரிக்காமல் இருக்க கடவான் என்று சொல்றாரு. ரைட்டா? இதே நான் சொல்றான்டா, படைச்சவருக்கு தான் தெரியுமா அது அருமை. இன்றைக்கு நீங்க உங்களுக்கு கொஞ்சம் அறிவு பெருத்துட்டதுக்காக கொக்கரிக்கிறீங்க. ரைட்டா? ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வாழ்க்கையை நீங்கள் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனும் கடைசி வாழ்க்கையை பார்க்கும் கடைசி காலத்தில் புருஷன் இல்லாமல் பொண்டாட்டி இல்லாமல் தனிமையாக ஒவ்வொரு வீட்லேயும் வாழ்கிறாங்க. அது என்ன காரணம்டா, இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்வியை இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்காராக்கள் ஏற்கனவே கேட்டதால் இன்றைக்கு அவங்க பட்ட பலன் தானே அது. அவங்க படுற கஷ்டம் அன்றைக்கு அவங்க செஞ்ச தவறு. ஒரு கலாச்சார சீர்கேடு வந்தால் இதைத்தான் நீங்கள் பிற்காலத்தில் அனுபவிக்க போகிறீங்க. ரைட்டா? 2 வயசுக்கு நான் யாருக்குமே புத்திமதி சொல்ல வரல. ஆனால் நான் பெற்ற இன்பத்தை மற்றவன் பெறணுன்றதுக்காக எந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ரைட்டா? வேற ஒரு காரணம் இல்லை, எந்த அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆனால் ஒன்றே இதுதான், ஒருத்திக்கு ஒருவன் சொன்னால் கண்டிப்பாக அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. ரைட்டா? ஒரு துன்பம் வரும்போது, சரியா, அந்த துன்பத்தை நீங்கள் பேஸ் பண்ணால் தான், இதை விட பெரிய ஒரு காரியமான துன்பம் வரும்போது அந்த நீங்கள் ஏற்கனவே அடிபட்டு மேலே வரும்போது நீங்கள் எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனுஷனாக சேருவீங்க. ரைட்டா? வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிடும் போது ஈஸியாக இருக்குதான். ஆனால் அது உள்ளே போய் என்னென்ன எஃபெக்ட் பண்ணுமென்னு சொல்லி அதுக்கு தான் தெரியும். நீங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக பார்க்க விரும்புகிறீங்க. ஆனால் ஈஸியான வாழ்க்கை எப்பயும் நல்ல விஷயத்தை உங்களுக்கு கற்றுத்தரவே தராது. தானே? கற்றுத்தராது. நீங்கள் அடிபட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த சூழலையும் தாங்குவீங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு மனுஷனாக பிறந்த நீங்கள் ஒவ்வொரு மனுஷனும் வாழ பழகுங்க. நம்மளுக்கு படைச்சதுக்கு காரணம் இப்படித்தான், ஒழுக்கமாக வாழுங்க என்று தான் சொல்லி தந்திருக்காரு. அதுக்காக நீங்கள் கேட்பீங்க வேறவனை கல்யாணம் ஒழுக்கம், அது ஒழுக்கம் இல்லை. ஏன் ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால், அதே படைச்சவர் கூட சொல்கிறாரு, எவனொருவன் தண்ட மனைவியை வேறொருவனோட நீங்கள் விபச்சாரம் பண்ணும்போது நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த ஒரு காரணத்தை தவிர வேறு எந்த காரணத்திலையும் அவளை விட்டு நீ பிரியப்படா. புரிஞ்சுத்தானே? வேற ஒரு காரணத்தாலே உனக்கு நீ பிரிவுன்ற ஒரு வருஷம் உங்க 2 பேருக்கும் வரப்படா.
சண்டை சர்ச்சரை வந்து அதை நீங்கள் என்னென்னாலும் சர்ச்சிருக்கலாம். அப்படி நீங்கள் அவளை விபச்சாரம் பண்ணாமல், அவள் விபச்சாரம் பண்ணுறதை நீங்கள் பார்க்காம நீங்கள் அவளுக்கு நீங்கள் இது அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால், அவன் ஆரன்னு சொன்னான், டைவர்ஸ் கொடுக்குறவன் ஆரன்னு சொன்னால், அவன் விபச்சாரம் செய்கிறதுக்கு சமனானவன். அப்படி ஒரு ஒருத்தியை டைவர்ஸ் பண்ண ஒரு பெண்ணை வேறொருத்தன் கல்யாணம் முடித்தாலும் அவனும் விபச்சாரம் செய்கிறதுக்கு சமனானவன். அது பெண் மட்டும்தான், ஆணுக்கும் அதே பொருந்தும். ஏண்டா கடவுள்ற படைப்பில் ஆண் பெண் என்று கிடையாது. சரீரத்தால் வேணுமெண்டா ஆண் பெண் விளங்கிட்டா. உள்ளுக்கு ஆத்மாவுக்கு வந்து ஆண் பெண் கிடையாது. விளங்கித்தானே? இதுதான் சொல்ல வாரேன் நான். கண்டிப்பாக அதை பாருங்கள். பார்த்து போட்டு உங்களுக்கு முடிஞ்சா எனக்கு கமெண்டில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவ்வளோ போதும். நன்றி.